புதுச்சேரியில் கழிவறைக்கு சென்ற ஒரு சிறுமி உட்பட 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ளனர். இப்படி கூட இறப்பு நேருமா என்று அதற வைக்கிறது இந்த சம்பவம். இறந்தவர்களில் ஒரு குடும்பத்திற்கு 30 லட்சமும் மற்ற இருவரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாயும் அறிவித்திருக்கிறது புதுச்சேரி அரசு. நான் வேலைக்கு பணம் விட்டுட்டேன்ப்பா. 3 நாள் நல்ல மாதிரி தான்ப்பா வச்சுருந்தேன். எந்த ஒரு குறையும் இல்லைப்பா. ராத்திரி கூட நல்ல மாதிரி சிரிப்பிச்சு சிரிச்சு அவங்க அம்மாவுக்கு நான் 4 மூணு பூ என் தங்கச்சி செத்த நாளுன்னுட்டு அம்மாவுக்கு போடுமா ஆயாவுக்கு போடுமா உங்க அம்மாவுக்கு பூ போடுமான்னாங்க. அவங்க அம்மாவுக்கு பூ போட்டுட்டு வந்ததுங்க. இன்னொரு இதே நைட்ல நடந்துதான் எவ்வளவு ஆயிருக்கும். பகல்ல இருக்கனால தானே இவ்வளவு. அவங்க அம்மாவுக்கு பூ போட்டுட்டு என் பேத்தி நாங்க உட்கார பார்த்துட்டுங்க. நாங்க நினைச்சு பார்க்கல சாமி. கழிவறைக்கு சென்ற பேத்தி உயிரோடு இல்லை என்பதை ஏற்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார் இந்த பாட்டி. புதுச்சேரி புதுநகரில் 2 வீடுகளில் கழிவறைக்கு சென்ற 5 பேர் அடுத்தடுத்து மயக்கமடைந்தனர். ஒரு வீட்டில் மயக்கமடைந்த மூதாட்டி செந்தாமரை, அவரது மகள் காமாட்சி இருவரும் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தனர். மற்றொரு வீட்டில் மயக்கமடைந்த 15 வயது சிறுமி செல்வராணியும் உயிரிழந்தார். விபரீதத்தை உணர்ந்த காவல்துறையினர், சுகாதாரத்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அப்பகுதி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். பொதுமக்கள் தயவுசெய்து ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் எட்ட போக சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 100 மீட்டர் தள்ளி இல்லைங்க தயவுசெய்து. உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பாதாள சாக்கடை அடைப்புகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இங்குள்ள பாதாள சாக்கடையிலிருந்து வீடுகளின் வாசல் வரை பொதுப்பணித்துறை குழாய் அமைத்துள்ளது. இந்த பாதாள சாக்கடையிலிருந்து நேரடியாக விஷவாயு வீட்டுக்குள் உள்ள கழிவறையில் புகுந்திருக்கலாம் என்கிறார்கள் அதிகாரிகள். இப்போதான் என்னோட கவனத்துக்கு வருது. நான் ஜாயின் பண்ணி 2 மாசம் தான் ஆகுது. நான் எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்துக்கிறேன். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக முக்கியமாக கேஸ் ஜெனரேட்டர் காரணம்னா சிவேஜ் வேஸ்ட் வாட்டர் பைப் லைனில் வரும்போது கேஸ் வரும். அது அதை அடிக்கடி எடுக்கிறதுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு நான் உத்தரவு கொடுத்துக்கிறேன் எல்லாருக்கும், ஆஃபீஸர் எல்லாருமே. சம்பவம் நடந்த வீடுகளின் அருகே 300 மீட்டர் தூரத்தில் பாதாள சாக்கடையில் இருந்து வரும் கழிவு நீரை சுத்திகரிக்கும் நிலையம் அமைந்துள்ளது. இங்கு சுத்திகரிக்கப்படுவதில் ஏற்பட்ட தவறுதான் காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அங்கு ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சுத்திகரிக்கப்படும் கழிவு நீரின் மாதிரிகளை ஆய்வுக்கு எடுத்துள்ளனர். இந்த விவகாரத்தில் தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். பார்த்தீங்கன்னா பேசின்ல தண்ணி நிற்காமே இருந்திருக்கு. காரணம் அந்த கனெக்ஷன் நேரடியாக கொடுத்ததுனால இருக்கு. இது பெரிய ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு. அது என்னன்னா அந்தந்த வீட்டுக்காரங்க கனெக்ஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு சரியான அது புரிதல் இல்லாமல் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. அது தப்பு நடந்து போச்சு. அது அவங்க தப்பா நம்ம தப்பான்றதை ஆராய்ச்சி பண்ணுறதை விட இதை ரெக்டிஃபை பண்ணுறது எப்படி, இதை ப்ராப்பராக அந்த வெண்ட் போட்டு ஒவ்வொரு வீட்டிலேருந்து வெளியே வர்ற கேஸ் திருப்பி உள்ளே போகாத அளவுக்கு ஒரு வெண்ட் போட்டு ஏற்பாடு பண்ணுறதுக்கு புதுச்சேரி நம்முடைய பொதுப்பணித்துறை கவிஞர் கோட்டம் கம்ப்ளீட்டாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடு இருக்கும். எல்லா வீட்டுக்கும் அரசாங்கமே செலவு செய்து அதை அந்த குறையை நாங்கள் நிறுத்தி பண்ண போகிறோம். சாக்கு போக்குகள், சமாளிப்புகள் என அமைச்சரும் அதிகாரிகளும் நழுவிய நிலையில் அங்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி சம்பவம் தொடர்பாக 2 குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்யப்படும் என்றார். மற்ற எல்லா இடங்களிலும்
இங்கே பார்க்க சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக எங்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாம் போடப்பட்டிருக்கும் எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்கேன். இதனால ஃபியூச்சரில் இது மாதிரி இல்லாமல் பார்த்து நடவடிக்கை எடுக்கப்படும். பல நாளாக புகார் தெரிவித்து நடவடிக்கை எடுக்காததால் தான் இன்னைக்கு 3 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் இந்த பகுதியில் புகார் நம்மகிட்ட வரல, வந்த சொல்லுவேன், துறையிட்ட கேட்குறேன். உயிரிழந்த தாய் மகளுக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், உயிரிழந்த சிறுமி குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாயும் அரசு சார்பில் நிவாரணமாக அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்த அனைவருக்கும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவ குழுவுடன் பரிசோதனை செய்தனர். வருவாய்த்துறை சார்பில் அங்குள்ள 300 குடும்பத்தினருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இவையெல்லாம் 3 உயிர்களை பறிகொடுத்த பின் எடுக்கப்படும் நடவடிக்கைகள்தான். பாதாள சாக்கடையில் விஷவாயு வெளியேறும் அளவிற்கு அலட்சியம் காட்டியதற்கு யார் பொறுப்பு? 3 பேர் இறந்த பிறகுதான் பாதாள சாக்கடை இணைப்புகள் சரி செய்யப்படும் எனில் முன்கூட்டியே ஆய்வு செய்யாதது ஏன்? இப்போது அறிவிக்கும் 20 லட்சம் 30 லட்சம் தொகைகள் 3 உயிர்களை திரும்ப கொண்டு வருமா? அந்த குடும்பங்களின் கண்ணீரைத்தான் துடைக்குமா? இந்த அலட்சியத்துக்கு ரங்கசாமி அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் ரகுமான்.